Taste the Daily. அண்மை செய்தி. சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள அதிமுக புறநகர் மாவட்ட கழக அலுவலகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அதிமுக கள ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் உட்பட பலர் பங்கேற்றுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மதியழகன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். அதிமுகவில் கிளைக்கழகம், வார்டு கழகம் மற்றும் வட்டக்கழகம் மற்றும் சார்பு அமைப்புகளின் செயல்பாடுகள் குறித்து நேரடியாக கள ஆய்வு செய்து அது நிர்வாகிகளிடம் அந்த பணிகளை, அதாவது கழகத்தின் பணிகளை மேம்படுத்துவது குறித்து கருத்துக்களை கேட்கவும், புதுப்பிக்கப்பட்ட உரிமை சீட்டுகளை உரியவர்களிடம் கொண்டு சேர்க்கப்பட்டதா என்பதை ஆய்வு செய்து அதன் அறிக்கையாக தலைமை கழகத்துக்கு வழங்கவும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கள ஆய்வு கூட்டம் நடைபெற்று வருகிறது. சேலம் மாவட்டத்தில் இன்றைய தினம் சேலம் புறநகர் மாவட்ட கழக அலுவலகத்தில் புறநகர் மாவட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொள்ளும் கள ஆய்வு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையேற்று கள ஆய்வு செய்து வருகிறார். கூட்டத்தில் சேலம் மாவட்ட பொறுப்பாளர்களான தலைமை கழக நிர்வாகிகளான முன்னாள் அமைச்சர் ராதாகிருஷ்ணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பொன்ராஜா, கழக அமைப்பு செயலாளர் செம்மலை, சேலம் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் இளங்கோவன், மாநிலங்களவை உறுப்பினர் சந்திரசேகரன், சட்டமன்ற உறுப்பினர்கள் மணி, ராஜமுத்து, சித்ரா, நல்லதம்பி, ஜெய்சங்கரன், சுந்தரராஜன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சார்பு அணி நிர்வாகிகள் ஆகியோர் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் சேலம் மாவட்டத்தில் கழக பணிகள் எந்த அளவுக்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது தொடர்பாக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஒவ்வொரு நிர்வாகிகளிடம் அவர்களின் கருத்துக்களை கேட்டுக் கொண்டிருக்கிறார். மேலும் இந்த பணிகளை மேலும் சிறப்பாக செயல்படுவதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கிறது என்பது தொடர்பாகவும் அவர்களிடம் கருத்து கேட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த கூட்டம் தற்போது புறநகர் மாவட்ட கழக நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டம் முடிந்த பின்னர் மாநகர் மாவட்ட கழக நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற உள்ளது. அடுத்து இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் அந்த கூட்டமும் தொடர்ந்து நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுரேஷ், விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.